மேஷராசம் பிறக்கும் போது மேஷராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உண்டு. கடன் அடைப்பதற்கான தெம்பு உண்டு. வியாதி இல்லாம இன்னொருத்தனை கையேந்தாம இன்னொருத்தனை எதிர்பார்க்காம அவன் ஆட்டி விக்கக்கூடிய ஆற்றலும் மேஷத்திற்கு உண்டு. மேஷராசிக்கு மேஷத்துல சூரியன் இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு. உங்க ராசியிலேயே செவ்வாய் இருந்தாலோ, மகரத்தில் செவ்வாய் இருந்தாலோ, விருச்சகத்தில் செவ்வாய் இருந்தாலோ நிறைய பூமி வாங்கி போடுவீங்க. நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கால தத்துவம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன 3 விஷயம்? இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும். நாமளும் வரலாறு படைக்க முடியும். நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம், கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம், வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம், ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம். நான் லக்கு பர்சன் இல்லை சார், அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பிலே இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும். ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்தில் பிறப்புல யோகம் இருக்கா இல்லையா. அதுவும் சாதாரண யோகம் இல்லை, ராஜயோகம் இருக்கா. இன்னைக்கு கடன்காரனாக தான் நம்ம இருக்கிறோம். யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ 15ஆம் தேதிக்குள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்ப 2வது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்கிறது தப்பே இல்லை, கடன் அடைக்க முடியுமா, அந்த கடன் அடைக்க ஒரு யோகம் இருக்கணும். இது 2வது. 3வது, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும். அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும். ஆக இந்த 3 யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம். நல்லதே நடக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம். சூரியன் உச்சம் பெற்று, செவ்வாய் ஆட்சி பெற்று, சனி பகவானே நீசம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள். இந்த மேஷ ராசிக்கு ராஜயோகம் கிடைக்கணும், ஆயுள் பலமா இருக்கணும், ஆரோக்கியத்தில் சௌகரியமாக இருக்கணும், கடன் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க பிறப்பிலேயே இது எல்லாம் அசம்பிள் பண்ணி வந்திருக்கிறாங்க. இப்போ நிறைய நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். அசம்பிள் சிஸ்டம்ன்றாங்கல்ல, அதேமாரி மேஷராசம் பிறக்கும் போதே மேஷராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உண்டு. கடன் அடைப்பதற்கான தெம்பு உண்டு. எப்படி கடன் வாங்குறதுங்கிறத விட கடன் அடைப்பதற்கான தெம்பு உண்டு. அதை விட என்னன்னா வியாதி இல்லாமல் இன்னொருத்தனை கையேந்தாம இன்னொருத்தனை எதிர்பார்க்காம அவன் ஆட்டி விக்கக்கூடிய ஆற்றலும் மேஷத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட மேஷராசிக்கு ராஜயோகம் வர ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க. மேஷராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க லக்னம் நீசமாகாம இருக்கணும். இப்ப நீங்க உங்க லக்னத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். உங்க லக்னத்துல சூரியன் இருக்கார், நீங்க துலா லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா நீங்க அங்க சூரியன் நீசமாயிருக்காருன்னா நீங்க நம்ம நிறைய ஸ்ட்ரகிளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ நமக்கு ராஜயோகம் வருவதற்கு ரொம்ப சிரமம் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் இப்போ மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, புதன் அங்கே இருக்கிறார் அப்படின்னா மேஷ ராசிக்கு தன்னுடைய 12வது வீடு லக்னாதிபதியாக மாறுறாரு. அங்கே புதன் நீசமாக போயிடுறாருன்னா தக்க சமயத்தில் நம்மளுடைய அறிவு வேலை செய்யாமல் போயிடும். முக்கியமான நேரத்தில், எந்த நேரத்தில் நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம ஒரு பிளான் பண்ணணுமோ அங்கே நின்று போயிடும். இது மாதிரி லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்காரான்னு செக் பண்ணிக்கணும். லக்னத்துக்கு அதிபதி சரியா இருந்தாருன்னா உங்களுக்கு ராஜயோகம் உண்டு. அதே மாதிரி சூரிய பகவான் நல்லா இருக்கணும். சூரிய பகவான் நீசமாக கூடாது.
சூரிய பகவான் பகை பெறக்கூடாது. சூரிய பகவான் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் மேஷ ராசிக்கு சிறப்பாக இருக்கும். அது ஆட்சி பெற முடியாது, உச்சம் பெறணும். ஏன்னா ஆட்சி பெற்றா நம்ம சிம்ம ராசியில மட்டும்தான் சூரியன் ஆட்சி பெறுவார் இல்லையா? அப்ப நீங்க உச்சம் பெற வேண்டும்னா மேஷத்துல சூரியன் இருக்கணும். மேஷ ராசிக்கு மேஷத்துல சூரியன் இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு. அதே ராசிக்கு உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல நட்பு ரீதியாக இருந்தார்னா ராஜயோகம் உண்டு. முதல் செய்தி. ரெண்டாவது, செவ்வாய் பலம் பெற்றிருக்கும். உங்க ராசியிலேயே செவ்வாய் இருந்தாலோ, மகரத்தில் செவ்வாய் இருந்தாலோ, விருச்சகத்தில் செவ்வாய் இருந்தாலோ நிறைய பூமி வாங்கி போடுவீங்க. இடம், வீடு, வாகன யோகங்கள், கட்டிட விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகிறது. இதெல்லாம் கண்டிப்பாக மேஷ ராசிக்கு அமையும். இதுவும் ராஜயோகத்திற்கான வழி. மூன்றாவது விஷயம், சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியிலே சுக்கிரன் இருந்தா ரொம்ப சிறப்பு. இரண்டாவது வீடு, குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கணும், ரொம்ப விசேஷம். எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் இந்த சுக்கிரனால் அனுகூலம் ஆகும். அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் ஏற்பட சனி பகவான் நீசமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட். உங்க ராசியிலே உட்கார்ந்தான் ரொம்ப பெஸ்ட். ஆனா அதே சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார், கும்பத்திலேயோ மகரத்திலேயோ இருந்தா சில சச்சரவுகளை நாம் சந்திக்க வேண்டும். அப்பதான் ராஜயோகத்துல மிஸ் ஆகுது. அப்ப ராஜயோகம் ஏற்பட சூரியன், சுக்கிரன், செவ்வாய் அனுகூலமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி லக்னாதிபதி உங்களுக்கு சரியாக இருந்தால் கண்டிப்பாக ராஜயோகம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் இந்த ராஜயோகத்தை பெறுவது என்ன செய்யலாம்? இந்த காலகட்டத்தில் ராஜயோகம் பெறுவதற்கு உங்க கிரகத்தன்மைகளை ஆராய்ந்து இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அந்த திசைக்குரிய நாயகன், புத்திக்குரிய நாயகன் கெட்டு போயிருந்தால், நீசமாக இருந்தால் அதற்குரிய பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக ராஜயோகம் கிட்டும். நிறைய கடனை வாங்கி வச்சுட்டேன், என்ன பண்றது, கடனை அடைக்க முடியல அப்படின்னா உங்க ராசிக்கு 6வது வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. சுகவீனஸ்தானம், ருணஸ்தானம், லக்னத்துக்கு 6வது வீடு. மேஷ ராசிக்காரங்க எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கட்டும், அந்த லக்னத்துக்கு 6வது வீடு, ராசிக்கு 6வது வீடை பாருங்க. அந்த 6வது வீடு சாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கடன் அடையும் இந்த காலகட்டம். அடுத்தது ஆயுள் விருத்தி. உங்களுக்கு இந்த ஆயுள் காரகன் உங்களுக்கு 8வது இடத்துல ஆயுளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மேஷராசிக்கு 8ல் சனி இருக்கக்கூடாது. 8ல் சனி இருந்தா ஆபத்து. அப்ப 8ல் சனி வரும்பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாதக ரீதியாக லக்னத்துல 8, ராசிக்கு 8ல் சனி இருந்தால் உங்கள் ஆயுள் பலத்தை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோட இறுதியில நான் தரேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு, கடன் தீருவதற்கு, ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க. எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது, சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது. யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ, சுக்கிரன் நீசமாக போனாலோ, செவ்வாய் நீசமாக போனாலோ, சனி நீசமாக போனாலோ, சூரியன் நீசமாக போனாலோ, குரு நீசமாக போனாலோ, நீச கிரகம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும். அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது? மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது, மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, கன்னியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் நீசமாயிடுவார். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்போ கஷ்டம். குரு மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும். இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும். அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாத்திக்கிங்க. அதே டிராவல் பண்ணும்போது டவுன், ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது. அதனால ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கடனுக்குள்ள அதிகமாயிடுறோம், வியாதி அதிகமாக வருது, நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. அடுத்த பரிகாரம்,
இந்த ஃபர்ஸ்ட் ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம்? ஒரு 9 வெள்ளிக்கிழமை, நல்ல கவனிங்க, 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. அது சுக்கிர ஹோரை. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மத்தியானம் 1 to 2 6 நெய் விளக்கு போடுங்க மகாலட்சுமிக்கு. நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும். உங்கள் அழகு கூடும், வருமானம் கூடும், வசதி கூடும், ராஜயோகம் கூடும். சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு, உங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது கடன். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் 2 போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அந்த தயிர் சாதத்தை 4 பேர் கொடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம் சொல்லுவாங்க. 13 மிளகு வச்சு ஒரு சகப்பு துணி, காடா துணியில் கட்டி நெய் விளக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தீபம். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 தீபம். கடன் அடையும். பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபாடு பண்ணுங்க. கடன் அடையும். ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆயுள் கூடுவதற்கும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் சென்று வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்கும். அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க, அங்கே வைத்தியரோகநாதர் இருப்பார், அவரையும் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக கடன் விலகும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும், கடன் அடையும். நிச்சயமாக வியாதி இல்லாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக ஆயுள் பலத்தோடு இருப்பீங்க. நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.